அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னா, சூர்பனகை பற்றிய பேச்சுக்கள் ஆங்காங்கே பேசிட்டு இருக்காங்க. அடிக்கடி அந்த பேச்சு வருது. இதனால எப்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பதட்ட நிலை தான் ஏற்பட்டு இருக்குது. அந்த பஞ்சவட்டியை சுற்றி ஸ்ரீராமனா இருக்கட்டும், சீதா தேவியா இருக்கட்டும், அவங்க இரவில் உறங்கும்போது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் அவர்கள் வெளியில காவலுக்காக இருப்பாங்க. பிறகு அவங்க அதிகாலை பொழுது அவர்கள் எழுந்து நீராட சென்று தியானத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது அந்த சிறிது நேரம் மட்டும்தான் லக்ஷ்மணன் அவர் உறங்குவாரு. அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு உறக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அந்த சிறிது நேரமே உறங்குவதனால அவருக்கு மிகவும் சோர்வு அதிகமாயிடுச்சு. அதனால அவருக்கு ரொம்ப களைப்பா காணப்பட்டாராமா. இதை கவனித்த மாதா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் லக்ஷ்மணன் ஆசிரமத்துல இருக்கும்போது ஸ்ரீராமர் வெளியில போயிருக்கிறாரு, லக்ஷ்மணன் ஆசிரமத்துல இருக்காங்க. அப்ப லக்ஷ்மணனுக்கு கொடுக்கறதுக்காக மூலிகைகள்லாம் பறிக்கிறதுக்காக மாதா அவங்க வன பகுதிக்குள்ளார போறாங்க. கசாயம் வைத்து கொடுக்கலாம், அவருக்கு சாந்தமா இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த பகுதியில மூலிகை தேடி போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கோதாவரி நதியில இறங்கி அவங்க போறாங்க. அப்ப கோதாவரி நதி மகள் போல இல்லையா, அவங்கள்ட்ட கேக்குறாங்க கோதாவரி கிட்ட, இந்த மூலிகை ஒரு குறிப்பிட்ட மூலிகை சொல்லி, இந்த மூலிகை நீ எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதற்கு கோதாவரி நதியும், மாதா நீங்க இந்த வழியே கொஞ்சம் சற்று சிறிது தூரம் போனீங்கன்னா அங்க வாய்க்கால், அதாவது அந்த கோதாவரி நதியிலிருந்து வாய்க்கால் ஒரு சிறு அளவுல நீர் பிரிந்து போகுது. அந்த வாய்க்கால் பகுதியில போனீங்கன்னா அந்த பகுதியில நீங்க கேக்குற அந்த மூலிகைகள் கிடைக்கும், இருக்குது அப்படின்னு சொல்லி கோதாவரி நதி சொல்றாங்களாமா. அதன் பிறகு மாதா என்ன பண்றாங்க, அந்த அந்த வாய்க்கால் வழியே போறாங்க. அங்க வழியே போயிட்டு இருக்கும்போது போக போக நீண்ட தூரம் போயிட்டே இருக்காங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா நீண்ட தூரத்திற்கு பிறகு அந்த மூலிகைகள் அங்க தென்படுறது. அவற்றை மாதா தான் கொண்டு போன அந்த கூடையில பறித்து போட்டுக்கிறாங்களாமா. அந்த மூலிகைகளை பறித்து போட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அது எல்லாமே வன பிராந்தம் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள், அவற்றோட சப்தங்கள்லாம் மாதாவுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. அதை கேட்டுக்கிட்டே மாதா அந்த மூலிகைகள் பறித்துக்கிட்டு இருக்காங்களாம். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த விலங்குகளுக்கு இடையிலான அந்த சப்தங்களுக்கு மத்தியில ஒரு பெண்ணின் ஒரு அழுகுரல் கேக்குதாமா. அதாவது ஏதோ மந்திரங்கள் சொல்வது போல இருக்குது அப்படின்றாங்க. அந்த அழுகுரல் கூட ஒரு மந்திரம் சொல்வது போல சப்தம் கேக்குது, உங்களுக்கு நல்ல தெளிவாவே கேக்குதாமா. யார் இந்த அழுகுரல் யாருடையது, யாரோ ஒரு பெண் அழுகிறது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனது கவனத்தை அந்த பக்கமா செலுத்துறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு வேதனை அடைந்த ஒரு பெண் அழுகுரல் போல கேக்குது. இதை கேட்ட உடனே மாதாவுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடும். ஏன்னா மாதாவுக்கு யார் பிறந்தனாலும் அவங்களுக்கு கஷ்டமாயிடும் இல்லையா, அதனால யாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாதாவும் வேதனை வந்துருமா. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த குரல் வந்த பக்கமா போவாங்களாமா. அந்த குரல் எந்த பகுதியிலிருந்து வருதோ அந்த பகுதியை நோக்கி மாதா போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துல ஒரு பாலடைந்த குடிசை இருக்குதாமா. அந்த குடிசைக்கு அருகில ஒரு பார்வதி மாதாவுடைய விக்கிரகம் சிலை இருக்குது. அது நல்லா அலங்கரித்து, பூக்களால நல்லா அலங்கரித்து இருக்குது அந்த சிலை. அதற்கு பக்கத்துல ஒரு பெண் அழுதுகிட்டு இருக்காங்களாமா. இது கண்கள்ல நீர் அந்த பெண்ணோட கண்கள்ல பாத்தீங்கன்னா நீர் தாரை தாரையா போகுதாமா. அந்த பெண்ணுக்கு எவ்வளவு, ஏன் இப்படி அழுகுறாங்க, நான் அந்த பெண்ணுக்கு எப்படி நான் உதவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அப்படியே மாதா என்ன பண்ணுவாங்க, அங்க அருகில் போய் அந்த பெண்ணுக்கு பின்னாடி உட்காந்து அமர்ந்து தியானத்துல ஈடுபடுவாங்களாமா. இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளவு சுச்சுவேஷன் அங்க வனப்பகுதி, அந்த வனப்பகுதியில ஒரு பெண் துக்கம் தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்காங்க.
அந்த பகுதியில இவங்க மாதா போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த அந்த வேதனையை தாங்க முடியாம அவங்களுக்கு பின்னாடியே அவங்களுக்கு தெரியாம அமைதியா சைலண்டா போய் உட்காந்து தியானம் பண்றாங்களாம். மாதாவும் சரி ஸ்ரீராமனும் சரி எந்த சந்தர்ப்பத்திலயா இருந்தாலும் கூட அது பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் சரி, இல்ல அந்த ஒரு வேலை முடிந்ததுக்கு அப்புறமும் சரி, எந்த ஒரு சந்தோஷம்னாலும் சரி, துக்கம்னாலும் சரி, எல்லா சமயத்திலையும் அவங்க செய்யறது என்ன அப்படின்னா தியானம் தான் செய்யறாங்க. அவங்க எது இருந்தாலும் கூட தியானத்துல தான் ஆரம்பிப்பாங்க, தியானத்துல தான் முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பகுதியில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாஸ்டர்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு மாதாவை திரும்பி பார்க்கறாங்களாம். பார்த்துட்டு பயந்துட்டு, யார் நீ, எதற்கா ஏன் பின்னாடி வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன மாயாவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதற்கு மாதா சொல்றாங்க, என் பேரு சீதா, என்னுடைய கணவர் ஸ்ரீராமர், என்னுடைய கணவரோட தம்பி லக்ஷ்மணன், நாங்க 3 பேரும் அயோத்தியிலிருந்து வந்திருக்கோம். இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பஞ்சவட்டிங்கிற அந்த ஊர்ல தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு இன்னும் பயம் வந்து போகலையாமா. நீ என்ன சோதிக்கிறியா, நீ என்ன, நீ யாரு, மாயாவியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேக்குறாங்க. மாதாவிற்கு புரிஞ்சிருச்சு. சரி, உடனே கேக்குறாங்க, பெண்ணே நான் வந்து ராம லக்ஷ்மணனுடைய பஞ்சவட்டியில இருக்கிறேன், உனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளவு வேதனையோட பயத்தோட இருக்கிற, என்ன நடந்துச்சு சொல்லு, என் கண்ணை பாரு நல்லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாதா. உடனே அந்த பெண் என்ன பண்றாங்க, மாதாவோட கண்களை கூர்ந்து கவனிக்கிறாங்க. கவனித்த உடனே அவர்களுக்கு உடனே தெரிய வந்துடும் இல்லையா, மாதாவோட கண்ணு எப்பவுமே ஒரு அன்பு நிறைந்த ஒரு கருணை நிறைந்ததா இருக்கும் இல்லையா. மாதாவோட கண்ணை உத்து பார்க்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சிடும், அவங்களுக்குள்ளார ஒரு அன்பு, அந்த உணர்வு வந்து புரிஞ்சிடும் அவங்களுக்கு. உடனே அந்த கண்கள்ல வந்து அந்த அன்பு தெரிஞ்ச உடனே அப்ப சொல்றாங்க, இந்த கண்ணை நான் இப்பதான் முதல்ல நான் பார்க்கிறேன், இதற்கு முன்னாடி நான் பார்த்த கண்ணு வேற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற மோசமா இருந்துச்சு, அது மோசம் நிறைந்ததா இருந்தது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த கண்ணு மோசம் நிறைந்ததா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரிந்து கீழே விழுந்துட்டாங்களாம் பூமியில. மாதா வந்து, உனக்கு என்ன, ஒன்றும் இல்லை, நீ நான் தைரியமா இரு, நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண்ணுக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க வந்து நமக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த பெண்ணுக்கு வந்துடுச்சு. உடனே அந்த பெண் சொல்றாங்க மாதாவை பார்த்து, அம்மா என்னை நீங்க மன்னிச்சிருங்க, உங்களுக்கு கொடுக்கறதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க. அதற்கு மாதா சொல்றாங்க, உன்னிடம் இருந்து எதுவும் எனக்கு வேண்டாம், உனக்கு நம்பிக்கை வேண்டும். முதல்ல உனது மனதில் இருக்கக்கூடிய வேதனை என்ன என்னால உணர முடியுது, அதனால உன் கதை எனக்கு தெரியாது, ஆனா உன்னோட வேதனை மட்டும் எனக்கு புரியுது, உன் கண்ணுல தெரியுது நல்லா. என்னிடம் நீ அதை பகிர்ந்துகிட்டினா உனது கஷ்டத்திற்கு காரணம் நம்ம 2 பேரும் சேர்ந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த பெண் சொல்றாங்க, இது சாத்தியமாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பெண்ணு மறுபடியும் சொல்றாங்க, என் பேரு சந்திரிகா, நான் வந்து ஒரு யோகியோட, எனது கணவர் வந்து ஒரு மிகப்பெரிய யோகி, நாங்கள் வந்து இருவரும் ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அதாவது ஒரு குருகுலம் அமைச்சிட்டு நிறைய மாணவர்களுக்கு குருகுல கல்வி, அதாவது வேத பாடசாலை வந்து நாங்க போதித்து வந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு அழகான ஒரு பெண்ணு ஒருவர் வந்து எங்கள் ஆசிரமத்துக்கு வந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு யோகியோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துல ஏதோ சமைத்து அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. தான் அந்த பாத்திரத்துல கொண்டு வந்த அந்த உணவை வந்து மிகவும் அன்போட எங்களுக்கு கொடுத்தாங்க. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளிடம் இருந்து எந்த ஒரு அற்புதமான, அந்த பெண்ணிட்ட இருந்து ரொம்ப அற்புதமான ஒரு சுகந்தம், அதாவது நறுமணம் வீசியது.
அந்த அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாசனை வந்து அனைவருக்கும் கூட மெய் மறந்து போகும் அளவிற்கு அந்த சுவாசனை அந்த நறுமணம் அந்த அளவுக்கு இருந்ததாமா. எங்களை நாங்க மெய் மறக்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த வாசனை. எங்கள் ஆசிரமத்துல இருந்த மாணவர்கள் அனைவருக்கும் கூட அந்த உணவு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாணவர்கள் அனைவரும் கூட மெய் மறந்து போனாங்க அப்படின்றாங்க. அந்த மாணவர்கள் அனைவரும் கூட அந்த உணவை பார்த்து உண்டதும் அந்த பெண்ணோட அந்த வாசனை இருக்கு இல்லையா, அந்த சுகந்தத்தை நறுமணத்தை நுகர்ந்ததும் அவங்க எல்லாருமே மெய் மறந்து போனாங்க. அந்த பெண் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஆசிரமத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாணவர்கள் மட்டும் இல்ல, எனது கணவரும் கூட மெய் மறந்து போயிட்டாரு அவளுடைய அந்த பேச்சுல. இதனால என்ன ஆச்சுன்னா, சில நாள்ல எனக்கு பயம் ஏற்பட்டுச்சு. என்னவோ நடக்குது அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளார ஏற்பட்டுச்சு. சில நாட்களுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, என் கணவனை மயக்கி அந்த பெண் எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டாங்க என்னுடைய கணவனை அப்படின்றாங்க. சில நாட்கள்ல என் கணவனுடன் நெருங்கி பழகி அவங்க 2 பேரும் கூட ஆசிரமத்தை விட்டு போயிட்டாங்க. சில நாட்களுக்கு பின் தான் எனக்கு இது தெரிய வந்துச்சு. என்னைய தனியா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சில நாட்களுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா குருகுலத்துல இருக்கிற மாணவர்கள் அனைவரும் கூட திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எனது கணவனை. இது குரு வந்து ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு பெண் ஆசை கொண்டு போயிட்டாரு அப்படின்ட்டு கேவலமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து என்னை ரொம்ப வேதனைக்குள்ளாக்கிடுச்சு. என் கணவரை பற்றி ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் கணவரும் மிகப்பெரிய யோகி அவரு. ஆனா அவள் என் கணவரை ஏதோ செஞ்சு மாயம் பண்ணிதான் என் கணவரை அழைச்சிட்டு போயிட்டா. நான் இந்த பெண்ணிற்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்றாங்க. அந்த பெண் யாரு, சந்திரிகா மாதா இது சொல்றாங்க. இந்த பெண்ணிற்கு நான் எப்படி எதாவது ஆறுதல் கூற முடியும்? ஒரு நாள் நான் என் கணவரை தேடி வனப்பகுதிக்கு போனேன். அந்த பெண் மறுபடியும் சொல்றாங்க, ஒரு நாள் வந்து என் கணவரை தேடிட்டு நான் பிராந்தத்துக்குள்ள, அதாவது வனப்பகுதிக்குள்ளார நான் போயிட்டு இருந்தேன். எங்கு பார்த்தாலும் கூட இல்ல, தெரியல, எனக்கு காணல. சரி, இனிமேல நம்ம எதுக்காக வாழணும், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதாவரி நதியில குதிச்சிட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த நதியில இருந்து எனக்கு இந்த பார்வதி தேவி தான் என்னைய காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அதனாலதான் இந்த பார்வதி தேவிக்கு நான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் நீர் ததும்ப அந்த சந்திரிகா மாதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என் கணவர் மட்டும் இல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்கு இந்த வனப்பகுதியில. இந்த ஆசிரமங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், குருமார்களா இருக்கட்டும், அனைவரையும் கூட தவறான வழியில அதாவது சீர்குலைக்கிறாங்க அந்த அந்த மாயாவி பெண். பாத்தீங்கன்னா இதனால என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கூட இதனால பாதிப்படைந்து அவர்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா என்னை மட்டும் இந்த பார்வதி அம்மா என்னை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க தனிமையில உனக்கு பயமா இல்லையா? அசுரர்களும் மாயாவியும் அதிகமா தெரிஞ்சிட்டு இருக்காங்களே இந்த பகுதியில, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மாதா. அதற்கு சொல்றாங்க அந்த சந்திரிகா, பயப்படுவதற்கு என்னிடம் என்னமா இருக்கு, அனைத்தும் இழந்துட்டேன்ல, எதுவுமே இல்லை, எல்லாமே இழந்துதான் நான் நினைக்கிறேன். எனது கணவன் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கூட எனக்கு தெரியல அப்படின்றாங்க. என் உயிர் மேலே எனக்கு ஆசையே இல்லைம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. மாதா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ என் கூட வந்துருமா, உனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு சந்திரிகா சொல்றாங்க, என்னை மன்னிச்சிடுமா, என் கணவனுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு இல்லை. நான் இங்கேயே பார்வதி மாதாவோட சேர்ந்து இருக்கவே நான் விரும்புறேன். என் கணவன்கிட்ட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் கூட எனக்கு இல்லை, அது கூட போயிடுச்சு. நான் இப்ப என்னை காப்பாற்றி இந்த பார்வதி மாதாவோடயே நான் எனது வாழ்நாளை கழிக்கணும்னு நான் நினைக்கிறேம்மா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு மாதா சொல்றாங்க, அது சரிதான், உன்னுடைய கையை பிடிச்ச உனது கணவன் உன்னை கையை விட்டுட்டு போயிட்டான், சேர்ந்து வாழ வேண்டியதில்லை. அப்படி உன்னை விட்டுட்டு போனவங்களோட நீ சேர்ந்து வாழணும்னு தேவையில்லை.
ஏன்னா பெண்களுக்கு ஆத்ம கௌரவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அதன் பிறகே கணவன் குடும்பம் எல்லாம். ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். எனது தந்தை சொல்வாங்க, யாரு, ஜனகர் அடிக்கடி சொல்வாங்க, என்னுடைய தந்தை, பெண்களுக்கு ஆத்ம கௌரவம், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மிகவும் முக்கியம். நீ சரியாகத்தான் இருக்கிற, எதற்கும் பயப்படாத, நாங்க இருக்கிறோம். ஆனா அதற்கு முன்னாடி உனக்கு நான் ஒன்று தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு தான் கொண்டு வந்த மூலிகைகள்லாம் இருக்கு இல்லையா, ஏன்னா அந்த பெண் ரொம்ப வருந்தி, மனம் வருந்தி துக்கத்துல அழுதுகிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால அந்த மாதம் என்ன பண்றாங்க, தான் பறித்து வந்த, அதாவது லக்ஷ்மணனுக்காக பறித்து கொண்டு வந்திருக்காங்கல்ல மூலிகைகள், அந்த மூலிகைகள்லாம் அதை எடுத்து அவங்களுக்கு ஒரு கஷாயம் போட்டு கொடுக்குறாங்க சந்திரிகாவுக்கு. அந்த கஷாயத்தை குடித்த உடனே கொஞ்சம் அவங்களுக்கு சாந்தி அடைகிறாங்க சந்திரிகா. பிறகு மாதம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அற்புதமான உணவு சமைத்து அந்த உணவை கூட கொடுக்குறாங்க சந்திரிகாவுக்கு. சந்திரிகாவுக்கு மேலும் கண்ணில் தண்ணீர் வருது. ஏன்னா மாதா ஒரு தாய் போல, தாய் இவ்வளோ பெரிய துக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா, அந்த துக்கத்துல இருக்கிற அவங்களுக்கு ஒரு தாய் போல அரவணைச்சு அவங்களுக்கு மூலிகை மருந்தும் உணவும் சமைத்து கொடுக்குறாங்க. ஏன்னா நீண்ட நாளா சந்திரிகா உணவு கூட சாப்பிடல, ரொம்ப அவங்க களைப்பா இருக்கிறாங்க. மாதா இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா, மாதா சந்திரிகாவுக்கு தியானம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது தனக்கு அனுசியா மாதா இருக்காங்க இல்லையா, அனுசியா மாதா கற்று தந்த அந்த தியான சக்தி, அந்த தியானம் எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சந்திரிகாவுக்கு சொல்றாங்க. அதுவும் குறிப்பிட்டு இந்த பகுதியில குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனுசியா மாதா சீதா மாதாவுக்கு சொன்ன அந்த ஆனாபானசதி தியானம், சுவாசத்தின் மேல கவனம், அந்த தியானம் தான் இந்த இடத்துல சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க மாஸ்டர்ஸ். இந்த சுவாசத்தின் மேல தியாசம் வைக்கும்போது மனமானது சாந்தி பெறுது. அதனால உனது துக்கம் எல்லாம் போயிடும். நீ வேதனையிலிருந்து மீண்டு வந்துடுவ, உனக்கு துக்கம் எல்லாம் போயிடும். அதனால இதை நீ பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாதா சந்திரிகாவுக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க, எனக்கு நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அதற்கு சந்திரிகா சொல்றாங்க, ரொம்ப நன்றியோடு சொல்றாங்க. ஏன்னா ஒரு தாய் போல எனக்கு என்னுடைய வேதனையை போக்குறதுக்கு மூலிகை கஷாயம் போட்டு கொடுத்து, எனக்கு உணவு சமைத்து கொடுத்து, அதோட எனக்கு தியான சாதனை, எனது மன துக்கத்திலிருந்து முழுமையான வெளியில வர்றதுக்கு மிகப்பெரிய அற்புதமான யோகா சாதனையும் நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்களை நான் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. அதன் பிறகு சரி, நான் கிளம்புறேன், மீண்டும் ஒரு நாள் நான் உன்னை கண்டிப்பா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதா அங்கிருந்து கிளம்புறாங்க. லக்ஷ்மணனுக்கு மீண்டும் அந்த மூலிகைகள் பறித்து கொண்டு ஆசிரமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க மாஸ்டர்ஸ். இன்றைய பகுதியை இதோட நிறைவுபடுத்திக்கலாம். மீண்டும் நாளை தொடரலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.